ஏசாவைப் போல சீர்கெட்டவன். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கமுண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும், ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுவதை காணாமற் போனான். நாம் கர்த்தரால் சிட்சிக்கப்படும் போது நமக்கு துக்கம் உண்டாகும், வேதனையாக இருக்கும், பாடுகளை அனுபவிப்பது போல இருக்கும். நம்முடைய பரலோக பிதா நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை சிட்சிக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் சிட்சிக்கப்படுவதனால் அது பிற்காலத்தில் நீதியான சமாதான பலனை நமக்கு தரும் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். உலக பிரகாரமான பார்வையில் பார்க்கும்போது நமக்கு உண்டாயிருக்கிற தெய்வீக சிட்சை அவர்களுக்கு உபத்திரவம் போல தெரியும். இப்பிரபஞ்சத்து ஜனங்களைப் போலவே நாமும் நினைத்தால் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விடுவோம். கர்த்தருடைய சிட்சைக்கும் உபத்திரவத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க மாட்டார்கள். தேவனுடைய கிருபையை இழந்து போவதும் கர்த்தரை விட்டு விலகி போவதும் ஒன்றுதான். நம்முடைய ஆத்மாவில் தேவனுடைய மெய்யான கிருபை இல்லை என்றால் நம்மிடத்தில் விசுவாசமும் இருக்காது, தேவனுடைய அன்பும் தேவனுடைய இரக்கமும் நமக்குள் காணப்படாது. தேவனுடைய கிருபை இல்லாதவர்கள் அவரை மறுதலித்து விடுவார்கள். நாம் தேவனுடைய கிருபையை இழந்துவிட்டோம் என்றால் நமக்குள் கசப்பான வேர் முளைத்து எழும்பும், நம்முடைய ஜீவியம் அசுத்தமாகிவிடும். நமக்குள் கசப்பான வேர் முளைத்து எழும்பினால் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க மாட்டோம், சண்டை பண்ணுவோம், கலக்கம் உண்டாக்குவோம். இதனால் அநேகர் தீட்டுப்படுவார்கள். நம்முடைய ஜீவியமும் அசுத்தமாயிருக்கும், நம்முடைய சிந்தையும் அசுத்தமாயிருக்கும், நம்முடைய கிரியைகளும் அசுத்தமாயிருக்கும். நமக்குள் கசப்பான வேர் முளைத்து எழும்பினதே இந்த தீட்டுக்கு காரணம். நிருபத்தின் ஆசிரியர் ஏசாவின் பாவத்தை இங்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். ஏசா ஒருவேளை போஜனத்திற்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். சிரேஷ்ட புத்திர பாகத்தினால் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்துவிட்டான். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்களும் ஏசாவை போலவே தேவனுடைய கிருபையை இழந்து போவார்கள். பிற்பாடு ஏசா தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான். தான் இழந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அவனால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. தாமதமாக மனம் திரும்பினான். அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். ஏசா கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். ஏசா துணிகரமாக பாவம் செய்தான். சிரேஷ்டபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதத்தை விட அவனுக்கு ஒருவேளை போஜனமே மேன்மையானதாக தெரிந்தது. கர்த்தரோ அவனுடைய பாவத்தின் நிமித்தம் அவனை நீதியாய் நியாயம் தீர்த்தார். அவனை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டார். கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற நாம் அவரை விட்டு விலகி போய்விடக் கூடாது. ஏசாவை போல நாம் சீர்கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. மிகவும் எச்சரிக்கையாய் ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற விரும்புகிறவர்கள் தேவனை விட்டு விலகி போய் விடுவார்கள். இது கிருபையின் காலம். இந்த காலத்தில் நாம் கண்ணீர் விட்டு மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் வந்தால் நாம் மனம் மாறுதலை கண்டுகொள்ளலாம். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை ரட்சிப்பார். கிருபையின் காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கிருபையின் காலத்திற்கு பின்பு நியாய தீர்ப்பின் காலம் வரும். கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பின் காலத்தில் தம்முடைய நீதியை மாத்திரமே வெளிப்படுத்துவார். அப்போது தம்முடைய கிருபையை நமக்கு காண்பிக்க மாட்டார். கிருபையின் இந்த காலத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் ஜீவிக்க வேண்டும். மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் ஜீவிக்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கிருபையின் காலத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். தம்முடைய நியாய தீர்ப்பின் காலத்திலோ கர்த்தர் துன்மார்க்கரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார்.
கர்த்தருடைய சிட்சையை விரும்பாதவர்கள் நியாயத்தீர்ப்பு நாளிலே கர்த்தருடைய ஆக்கினையை பெறுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பாடுகளை அனுபவிக்க பயப்படக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் வரும்போது அவற்றை விசுவாசத்தோடும் பொறுமையோடும் சகித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். பாடுகளை அனுபவிப்பதற்கு பதிலாக இப்பிரபஞ்சத்தின் சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடாது. ஏசா ஒருவேளை போஜனத்தை விரும்பினான். அதற்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தையே விற்று போட்டான். சீர்கெட்டவனானான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏசாவை போல சீர்கெட்டவர்களாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்.